பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ ஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்கிற வசனத்தை எல்லா கிறிஸ்தவர்களும் நிச்சயமாய் அறிந்திருப்பார்கள். எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம். அதனால்தான் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்தை வெறும் வார்த்தைகளாக அல்ல, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நம்முடைய தேவன் அவர் வாஞ்சிப்பதால் தேவர்களாகி நாம் என்ன செய்தால் இந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று இந்த நாளிலே தேவர்களாகி நமக்கு கற்றுத்தர போகிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஒரு திருப்தியாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க தேவர்களாகி நாம் திருப்தியாக நம்முடைய தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நன்மையை காண்பிக்கிறது. நீ அநேக ஜாதிகளை ஆழ்வாய், உன்னையோ அவர்கள் ஆழ்வதில்லை. இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவர்களாகி நாம் நம்முடைய தேவனால் மட்டுமே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு சுதந்திரமான ஒரு நிலையில் கர்த்தருக்காக வாழுகிற ஒரு நன்மையை காண்பிக்கிறது. ஒரு பாவமோ உலகமோ மாம்சமோ உலகத்திற்குரிய மனிதர்களோ பிசாசின் கிரியைகளோ எதுவும் தேவர்களாகி நம்மை ஆளாதபடிக்கு நம்முடைய தேவன் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை அவருடையவர்களாய் மீட்டு கொண்டு அவருடைய சுதந்திரவாளிகளாய் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிலையில் வாழ்வதை இந்த வசனம் காண்பிக்கிறது. சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள் சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. இந்த 2 ஆசீர்வாதங்களும் தேவனால் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு மகிமையான நன்மைகள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாக்கப்பட்ட ஒரு நிலையில் விடுதலையான ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை ஆராதிக்க இந்த 2 நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கம் அதை தெளிவாய் காண்பிக்கிறது. அதுதான், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். இதை சும்மா வாசிச்சுட்டு போனா நமக்கு புரியாது. ஆனா இந்த 2 பிரதானமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிரதானமான ஒரு கட்டளை தான் இந்த வசனத்தின் துவக்கம் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவர்களாகி நாம் தேவனால் தேவன் சொன்னபடி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது என்ன தேவன் சொன்னபடி ஆசீர்வதிக்கப்படுவது அப்படின்னா, தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவனை அறியாத மற்ற உலக ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் தேவன் சொன்னபடி ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. என வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இப்ப இதை இன்னும் தெளிவா தேவர்களாகி நாம் உணரும்படியாய் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் எந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கூடாது. என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றின பிரகாரம் இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படக்கூடாது. ஏன்னா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர்களை குறித்த திட்டம் பரலோகத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின்படி
தேவர்களாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். ஆசீர்வாதமும் அப்படிதான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா காரியமும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. தேவனை அறியாத ஜனங்களுக்கு வேணா அது ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேவ வார்த்தையின்படி அவர்கள் செயல்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு ஆசீர்வாதம். இதை வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால், தாவீதின் வாழ்க்கையில சிக்லாகில் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன உடனே தாவீது என்ன பண்ணல, உடனே தனக்கு பலம் இருக்கு, தனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி, தன்னோடு கூட ஆள் பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, அமலேக்கியரை பின் தொடர்ந்து போகல, உடனே யுத்தத்திற்கு புறப்பட்டு போகல. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட்டால் அது எனக்கு நன்மையா இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்பட்டதினால் அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை ஆசீர்வதிப்பதினால் நாம் திருப்தியாக்கப்படுவோம். நாம் விடுதலையான ஒரு சூழலில் கர்த்தரை ஆராதிப்போம். எந்த ஒரு ஆளுகையும் நம்ம இருக்காது. இப்போ நாம் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது, அது பிசினஸோ அது வேலையோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதன் வழியாய் நமக்கு ஒரு நன்மை வரும் என்று நாம் அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது அது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதா என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை ஆசீர்வதித்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதம். இல்லை எனக்கு தோணுது, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட ஆழ்பலம் இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தத்தையும் எண்ணத்தையும் செயல்படுத்தினோமே ஆனால் அதனால் வருகிற நன்மைகள் நமக்கு நன்மை அல்ல. ஏன் தெரியுமா? நம்முடைய சுய முயற்சியினால் வருகிற நன்மையில வேதனை இருக்கும். கர்த்தர் தருகிற நன்மையில் மட்டும்தான் வேதனை இருக்காது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற இந்த திறமை, இந்த நன்மை, ஆசீர்வாதம், ஆழ்பலம் சகலமும் அது நீர் எனக்கு தந்தது. இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? அதை எனக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து தெரியப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தாவீதை போல காத்திருந்து நாம் ஜெபித்தோமையானால் கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை குறித்த அவருடைய திட்டத்தை, நம்மை குறித்த அவருடைய சித்தத்தை நமக்கு தம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்துவார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாம் செயல்பட்டோமையானால் கர்த்தர் தாம் சொன்னபடி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த காரியம் ஜெயமா இருக்கும். அந்த காரியத்தில் நாம் இழந்ததை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக அது கர்த்தரால் ஆளுகை செய்யப்பட்டு கர்த்தரை நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஜெயமுள்ள முடிவை நமக்கு தருகிற ஒரு நன்மையா இருக்கும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், திருப்தியாக்கப்பட்டவர்களாய், விடுதலையான நிலையில் கர்த்தரை ஆராதிக்க இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொன்னபடி அவருடைய வார்த்தையின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நமக்கு தோன்றதெல்லாம் செய்யாம அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை நம்மை குறித்து எப்படி இருக்கிறதோ, அவருடைய திட்டம் நம்மை குறித்து எப்படி இருக்கிறதோ அதை அவர் நம்முடைய வார்த்தையினால் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை செயல்படுத்த நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தேவன் எந்த வேதனையும் இல்லாத பரலோகத்தின் ஐஸ்வர்யமாக இயேசு கிறிஸ்துவை இம்மையிலும் மறுமையிலும் தேவர்களாகி நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.